ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ மூணாறு ட்ரிப் டே 4 தான் பார்க்க போகிறோம். டே 1, டே 2, டே 3 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இன்றைக்கி வீடியோவை பார்க்கலாம். பாருங்கள், டே 4 மார்னிங் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். நேற்றுக்கு நைட்டே எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம். அதனால் காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டு இப்போ உட்காந்துட்ருக்கோம். இன்னும் டிஃபன் சாப்பிடலை. இன்றைக்கி ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கோம். இப்போ பாருங்கள், எல்லோரும் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டோம். இருந்தாலும் ஒரு டவுட்டு, எதையாவது விட்டுட்டோமா அப்படின்ட்டு. அதனால் மறுபடியும் ரூம்குள்ளே ஒரு செக் பண்ணிவிட்டு இப்போ நான் வெளியில் வந்துட்டுருக்கேன். இப்போ ரூமை க்ளோஸ் பண்ணியாச்சு. சாவியை ரிசப்ஷனில் கொடுத்துடலாம் நான் சொன்னேன். இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் அப்படியே ஓப்பன்லேயே விட்டுடலாம், அவங்க கையில் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ எல்லா லக்கேஜையும் தூக்கிக்கிட்டோம். ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டோம். நான், என் பெரிய மக, சின்ன மக, அவர் எல்லாருமே எடுத்துக்கிட்டு இப்போ நாங்கள் ரிசப்ஷன் ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்ப போகிறோம். டைம் ஒரு 9 மணி இருக்கும். பாருங்கள், தூக்க முடியாத பையை தூக்கிட்டு வரேன். அதில் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண பொருள் தான் இருக்குது. மற்ற பேக்லலாம் பார்த்திங்கன்னா துணி, மற்ற பொருட்கள் எல்லாமே இருந்தது. ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு பேக்கை எடுத்துக்கிட்டோம். இப்போ நாங்கள் ரிசப்ஷன் ஏரியாவுக்கு வந்துட்டோம். அவங்கக்கிட்ட எல்லார் கையிலையும் சொல்லிவிட்டு இப்போ கிளம்பியாச்சு. லக்கேஜ் எல்லாத்தையும் கார் டிக்கியில் வச்சாச்சு. இப்போ நாங்கள் ஹோட்டலுக்கு தான் போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9-9:15 இருக்கும். நான் பார்த்திங்கன்னா ஆப்பம் சொல்லியிருந்தேன். என்னுடைய சின்ன மக பார்த்திங்கன்னா இடியாப்பம் சொல்லியிருந்தா. 2 பேருக்கும் சேர்த்து கடலைக்கறி வாங்கியிருந்தோம். இந்த கடலைக்கறிக்கு தனியாக பே பண்ணணுங்க. அங்கே அடுத்ததாக அப்பாவும் பொண்ணும் என்ன வாங்கிக்கிட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா பூரி வாங்கியிருந்தாங்க. இப்போ நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆப்பம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெள்ளை வெளியில்னு இருந்தது. பட் ஆறி இருந்தது. ஒரு ஆப்பம் சாப்பிட்டாலுமே வயிறு நிரம்பிடும் போல இருக்குது, அந்தளவுக்கு இருந்தது. இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி ஹோட்டலுங்க. நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்கு ஆப்போசிட்லேயே இருந்தது. உண்மையிலேயே 3 நாள் சாப்பிட்டதை விட 4ஆவது நாள் நாங்கள் காலையில் டிஃபன் சாப்பிட்டது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப பரவாயில்லாமல் இருந்தது. கம்மின்னு சொல்ல முடியாது, பரவாயில்லாமல் இருந்தது. அதே மாதிரி சாப்பிட்ட சாப்பாடும் திருப்தியாக இருந்தது. இத்தனை நாள் சாப்பிட்றப்ப காசு அதிகமாக இருக்கும், வயிறு நிறைஞ்ச மாதிரியே இருக்காது. பட் இன்றைக்கி மார்னிங் சாப்பிட்டது ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு தாங்க. இந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா முன்னார் பஜார் ஸ்ட்ரீட்டில் மகாலட்சுமி ஹோட்டல். தரமாக தாங்க இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணலாம். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மூணார்லேருந்து கீழே ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்கே போகிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பழனி கோவிலுக்கு தான் போகிறோம். பட் சாப்பிட்டுட்டு அப்படியே காரில் ஏறினதுனால எனக்கு பார்த்திங்கன்னா கீழே இறங்கிறதுக்குள்ளே ஒரு 2-3 இடத்துல வாமிட் வந்துருச்சுங்க. ரொம்ப டயர்டாகிட்டேன். இறங்கிறதுக்குள்ளே அப்படியே நிறுத்தி வாமிட் பண்ணிட்டேன். அவங்க 3 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் தான் பார்த்திங்கன்னா வாமிட் பண்ணி அப்படியே ரொம்ப டயர்டாகிட்டேன். எப்படி சொல்கிறதுனே தெரியல. கம்முன்னு படுத்து தூங்கிட்டேன். அப்படியே கம்முன்னு ஒரு மாதிரி கேராக இருந்த மாதிரி இருந்தது. கம்முன்னு படுத்துட்டேன். அப்புறம் கீழே இறங்கிட்டோம். அந்த ஹில் ஸ்டேஷன்லேருந்து கீழே இறங்கினதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு இளநீர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளநீர் வாங்கி கொடுத்தாரு. இப்போ அந்த இளநீர் இருக்கக்கூடிய வித்துட்டு இருந்த இடம் எந்த இடம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மானுப்பட்டின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சூப்பராக இருந்ததுங்க அந்த இடம். ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறப்ப தெரியும், தென்னந்தோப்பு ஃபுல்லாக தென்னை மரமாக இருந்தது. அந்த தென்னை மரத்துக்கு நடுவில் சின்னதாக ஒரு பொட்டி கடை மாதிரி இருந்தது. அந்த கடையில் டீயும் விற்றுட்ருந்தாங்க, பக்கத்துலேயே இளநீரும் விற்றுட்ருந்தாங்க. அதில் நான் இளநீர் தான் குடிச்சிட்ருக்கேன். என் முகத்தை பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும், நல்லா வாமிட்டை எக்கி எடுத்து ஒரு மாதிரி கேராகிடுச்சு. இளநீர் தான் குடிச்சிட்ருக்கேன். ஒரு இளநீர் இல்லைங்க, 2 இளநீர் குடித்தேன். அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்திங்கன்னா ஓரளவு தெம்பாக ஃபீல் பண்ணேன்.
நல்லா இருந்தது, இளநீர் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பட்டு காஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் விற்கிற மாதிரியே தான் இருந்தது. சென்னையை விட ஒரு 5-10 பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்தது. 50 ரூபான்னு நினைக்கிறேன், ஒரு இளநீர் 50 ரூபான்னு நினைக்கிறேன். நான் 2 இளநீர் குடித்தேன், என் வீட்டுக்காரர் ஒரு இளநீர் குடித்தார். அவர் டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இளநீர் வேணாம், டீ போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. என் 2 பசங்களையும் ஆன அளவுக்கு கூப்பிட்டு பார்த்தேங்க, அவனுங்க கீழே இறங்கவே இல்லை பாருங்கள். அதனால் கூப்பிட்டு பார்த்துட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் வந்து இளநீர் குடித்தாச்சு. இளநீர் குடித்ததுக்கு அப்புறமேட்டும் நான் ஒரு 10 நிமிஷம் இங்கேயே உட்காந்துட்டு போகலாங்க அப்படின்னு சொன்னேன். அவரும் சரி ஓகே அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இந்த இடத்தினுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மானுப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உண்மையிலே மக்களே, மானுப்பட்டியில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இந்த மாதிரி அமைதியாக பொல்யூஷன் இல்லாமல் சென்னையில் பார்த்திங்கன்னா தேடி கண்டுபிடிச்சாலும் இருக்காது. சூப்பராக இருந்ததுங்க. உங்கள் ஊர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஊரில் வசிக்கிறவங்கலாம் கண்டிப்பாக வந்து கொடுத்து வச்சவங்க தான். பாருங்கள், 10 நிமிஷம் சொல்லிவிட்டு நான் அப்படியே ½ ஆக்கிட்டேன். எனக்கு அங்கேருந்து வர்றதுக்கு மனசே இல்லை, சுத்தமாக மனசே இல்லை. அப்புறம் குடித்த இளநீரை வெட்டி கொடுத்தாங்க. அதில் இருக்கக்கூடிய தேங்காய் வழுக்கை எல்லாத்தையும் நான் மட்டுமே சாப்பிட்டேன். என் பசங்க வரவே இல்லை. என் வீட்டுக்காரர் அதுக்காட்டி புலம்ப ஆரம்பிச்சிட்டார், அவருக்கு பல்லு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, போகிறப்ப எல்லோரும் அப்படியே சந்தோஷமாக போனோம், வரப்பவும் சந்தோஷமாக தான் வந்தோம். பட் வந்து பார்த்திங்கன்னா போகிறப்ப இருந்த அந்த சந்தோஷம் வரப்போ இல்லை. ஒரு வேளை எல்லாருக்குமே இப்படி தான் இருக்குமா, இல்லை எங்களுக்கு தான் அப்படி இருக்கா? யாருக்காவது வந்து உங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? எங்கேயாவது வெளியில் கிளம்பி போகிறப்ப ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது, ஆனால் அதே ரிட்டன் வரப்போ அந்த சந்தோஷம் இல்லை. அது எங்களுக்கு மட்டும்தானா இல்லை உங்களுக்கும் தானா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் என்னுடைய மகளுங்களை நான் கூப்பிட்டேன், வாங்கடி நீங்கள் இளநீர் குடிக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த இடத்துலையாவது கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம் வாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா, கடைசி வரைக்கும் என்னுடைய மூத்த மக இறங்கவே இல்லை. சரி, நான் இவ்வளோ தூரம் கூப்பிடுறேனே அப்படின்றதுக்காக என்னுடைய சின்ன மக இறங்கி வந்தா. சரி, வந்ததும் வந்தால் எப்படியாவது ஒரு இளநீரை குடிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு இளநீர் குடிடின்னு சொல்லி பார்த்தேன். அவளுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்லிட்டா, எனக்கு இளநீரெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு, எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா. கிட்டத்தட்ட இப்போ டைம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி போல் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் மத்தியானம் நான் எங்கே சாப்பிட போகிறேன்? கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன். ஏன்னா இளநீரே வந்து பார்த்திங்கன்னா வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த இளநீர் வெட்டி கொடுத்தாரு இல்லைங்களா, அவர் கையில் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வாதாரம் என்ன அப்படின்ற மாதிரி அவரும் எங்ககிட்ட கேட்டார். இப்போ கார்லேயே நீங்கள் சென்னை ரிட்டர்ன் ஆக போகிறீங்களா அப்படின்ட்டு. அப்புறம் அந்த கார் டிரைவரை வந்து அவர் பார்த்துருக்கார் போல இருக்குது, அதனால் நீங்கள் மேலே மூணாறு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தார். அவரும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவருமே வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு அடிக்கடி வருவாராம் இந்த இளநீர் வெட்டுறவர். நாங்கள் இளநீர் கொண்டு வந்து போடுவோம் சென்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவரும் ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் அவருமே சொன்னார், கொஞ்ச நேரம் உட்காந்து காற்று வாங்கிட்டு போங்க, இந்த மாதிரி காற்றெல்லாம் நீங்கள் சென்னையில் வாங்க முடியுமா அப்படின்ட்டு. கிராமத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்கங்க, உண்மையிலே சொல்கிறேன். நாங்களுமே பார்த்திங்கன்னா எங்கள் 2 மகளையும் நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் இருக்கிற இடத்த எல்லாத்தையும் அவனுங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி ஒரு கிராமத்தில் இடம் வாங்கி சின்னதாக வீடு கட்டிக்கிட்டு போயிடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. பார்க்கலாம், கடவுள் அதை வந்து நிஜமாக்குறாரா, அப்படி இல்லைன்னா அது கனவாகவே இருக்க போகுதா அப்படின்றத இனிமேல் ஃப்யூச்சர் தான் வந்து சொல்லணும். எதிர்காலத்தில் தான் தெரியும் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு. அவ்வளோ தூரம் கூப்பிட்டு இப்போ தான் வந்திருக்கா பாருங்கள் என்னுடைய 2வது மக. இளநீர் குடிக்க சொன்னால் குடிக்க மாட்டேங்கிறா, டீ குடிக்க சொன்னால் டீ குடிக்க மாட்டேங்கிறா. அப்புறம் எதுக்குடி இறங்கி வந்தேன்னா, சும்மாதாம்மா இறங்கி வந்தேன், நீயும் அப்பாவும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்களே அதுக்கு தான் இறங்கி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அட்லீஸ்ட் இந்த இளநீர் வெட்டின வழுக்கையாவது சாப்பிட்டீங்கன்னா அதுவும் வேணாம் அப்படின்ட்டான். இந்த பசங்களுக்கெலாம் நல்லதே பிடிக்கவே மாட்டேங்குதுங்க.
இந்த மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த ஃப்ரூட்ஸு, இந்த பழ வகைகள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விருப்பப்பட்டு சாப்பிடவே மாட்டேங்குதுங்க. நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நானும் எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்தேன், நல்லா இருக்குடி, ஃப்ரெஷ்ஷாக இருக்குடி, இந்த மாதிரி இளநீர்லாம் சென்னையில் கிடைக்காதுடி, குடிடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் குடிக்காத சும்மா என் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டா. அதுக்கு வந்து என்னை விட்டுட்டு இருக்கவே இருக்காது. பெரியவளாவது இருப்பாள், சின்னவ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே என்னுடைய சாரி முந்தியை பிடிச்சிக்கிட்டே இருப்பாள். நான் எங்கே போனாலும் அப்படியே குட்டி போட்ட பூனை மாதிரி என்னையே சுற்றி 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 வருவாள் பாருங்க. இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 1/2 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. டிரைவரும் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சி, உங்களை நான் வந்து பழனியில் ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ரிட்டன் முன்னாருக்கு போகணும் அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டார். அவரும் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாருங்க. உண்மையிலே சொல்கிறேன், அந்த டிரைவரும் வந்து இந்த 4 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களை ரொம்ப நல்லா சேஃப்டியாக எந்தெந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகணுமோ அந்தந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனார். அவரால் என்னென்ன பண்ண முடியுமோ அதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்தாரு. இப்போவும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவருக்கு வந்து அவர் அமைதியாக தான் உட்காந்துட்டு இருந்தார். 1/2 ஹவருக்கு மேலே தான் வந்து ரொம்ப சாஃப்டாக போகலாம்ப்பா, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உண்மையிலே சில நபர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் மறக்கவே முடியாது. சில இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறக்கவே முடியாது. அதில் இந்த கார் டிரைவரும் ஒருத்தர் ரொம்ப நல்லா எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணார். இப்போ நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட இங்கேருந்து பழனிக்கு போகிறதுக்கு ஒரு 1 ஹவர்க்குள்ளேயே தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த இடமும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. 2 சைடு இப்போ எனக்கு கொஞ்சம் தெம்பு வந்துருச்சு இல்லையா, அதனால் நல்லா வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. இங்கேயும் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா தான் இருந்தது. வெயில் இருந்தது, ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து நல்லா சிலு சிலுன்னு காற்று அடிச்சுக்கிட்டே இருந்தது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காரில் ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஓப்பன் நேச்சுரல் காற்றே போதும், ஃபுல்லாக வந்து டோரை ஓப்பன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு 2 பக்கமும் நல்லா ஜாலியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தோம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான், மறுபடியும் நம்ம இந்த இடத்துக்குலாம் வருவோமா, இந்த மாதிரி இடத்தெல்லாம் மறுபடியும் நம்ம வந்து பார்ப்போமா அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க் தான். அதனால் நமக்கு சான்ஸ் கிடைக்கிறப்பவே இந்த மாதிரி இடத்தெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துக்கணும் அப்படின்றது என்னோடய எண்ணம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பும் ஒத்துழைக்கணும். இந்த மாதிரி வர வழியில் ஏதாவது வாமிட் வந்துருச்சுன்னா அதுவும் போச்சு கம்முன்னு படுத்துருக்கோம். பட் இப்போ எனக்கு உடம்பு நல்லா இருக்குது, நல்லா 2 பக்கமும் பார்த்துக்கிட்டே வரேன். நீங்களும் அப்படியே எங்களோட சேர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. அதோட இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.